கலப்பு திருமணம். யாருக்கு கலப்பு திருமணம் நடக்கும்? ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காம ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதியுடன் ராகு சேர்க்கை பெற்று 7ஆம் அதிபதியின் பார்வை மூலமாக சனிக்கு தொடர்பு உண்டு. அடுத்து லக்னாதிபதி செவ்வாய் சந்திரன் இந்த மூவரும் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு கலப்பு திருமணம் தான் நடக்கும். உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் ராகுவும் சேர்க்கை பெற்று உபய ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு 2வது திருமண யோகம் உண்டு என்று சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. 7ஆம் அதிபதி வக்கரம் அடைஞ்சா கலப்பு திருமணத்துக்கு நாட் எலிஜிபிள். அது அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில், அதில் பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன் காதல் ஸ்தானத்தில் இருந்து இத்துடன் 5ஆம் அதிபதி இருப்பதால், இதில் 5ஆம் அதிபதி சனியின் பார்வை திருமண ஸ்தானத்தில் இருப்பதால் இது காதல் திருமண ஜாதகம். இதில் 7ஆம் அதிபதி வக்ரம் அடையவில்லை, அதனால் இது காதல் திருமணம் ப்ளஸ் கலப்பு திருமண ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. முக்கூட்டு கிரகம், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களுடன் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையாது. இதில் மத மாற்ற கிரகம் ராகு இருப்பதால் வேறு ஒரு மதத்துடன் தான் திருமணம் நடக்கும். இதில் 3 கிரகம் கேது சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருந்துதான் வாழ்க்கை துணை அமையும். காதல் கிரகம் புதன் கால புருஷனுக்கு காதல் ஸ்தான அதிபதி சூரியனுடன் இருப்பதால், இத்துடன் 7ஆம் அதிபதியும் ராகுவும் இருப்பதால் இது காதல் திருமணம் பிளஸ் கலப்பு திருமணம். இதில் 7ஆம் அதிபதி வக்ரம் அடையவில்லை. இதுதான் கலப்பு திருமணத்துக்கு முக்கிய ரூல். 7ஆம் அதிபதி வக்ரம் அடையக்கூடாது. 7ஆம் அதிபதி வக்ரம் அடைஞ்சா கலப்பு திருமணத்துக்கு நாட் எலிஜிபிள் என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ.